ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். 19 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சிருக்க கூட்டணி உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்குது. எஸ், ஜெனிஃபர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக வந்து கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ரம்யா அப்படின்ற நெகட்டிவ் கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட ஜெனிஃபர். 19 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்மளோட பிரபுதேவா சார் கூட வந்து நடிச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னிக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க இணைஞ்சு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெனிஃபர் நல்ல ஒரு டான்ஸர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பேக் அண்ட் டான்ஸர் கூட. மறுபடியும் ஒரு நியூ ஃபிலிமில் வந்து ஒன்றா வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. 19 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இணைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. லெஜெண்டரி இண்டியன் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டேலண்ட்டும் அந்த கைட்லைன்ஸும் என்னோட கெரியரை வந்து ஷேப் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அகைன் மேக்கிங் நியூ ஒன்ஸ். இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது வந்து ஹரீஷ். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். யார் அவர் அப்படின்னா, நம்மளோட கார்த்திகேயன் சீரியலில் சூர்யா சாரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருப்பார் சீனு அப்படின்னு சொல்லி. அவரை டேக் பண்ணி தேங்க்ஸ் மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்ததுக்கு அப்படின்ற மாதிரி. வாழ்த்துக்கள் ஜெனி. மூவி ஃபுல்லாக வரீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் பேர் வந்து மறுபடியும் ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு.